எய்தி புகழும் மனிதகட்கு இப்பரிசே இருள் மூடி நின்றானே. ஆதித்த சந்திரன் அங்கியன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயத்தில் 1220வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மந்திரம் கொஞ்சம் புரிவதற்கு விளக்கம் இல்லாத முடியாததாகவே உணர்கின்றேன். ஆயையும் ஆதி பிராணும் சேர்ந்து உறைவது 8 இதைகளை கொண்ட அண்டவை என்னும் சக்கரத்தில் அப்படின்றாங்க. ஏன்னா உடலில் இருக்கிற சக்கரங்கள்ல 8 இதை கொண்டது எதுவும் இல்லை. இந்த உடலில் உள்ள 6 ஆதாரங்களிலும் பொருந்தி நிற்கும் அன்னை சாதகனின் உள்ளம் எந்த குறிக்கோளை பற்றி கொண்டு நிற்கின்றதோ அதற்கு ஏற்ப அருள் புரிவாள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் நம்ம மற்ற மக்கள் எப்படி நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கன்னு. மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1220 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் வருகின்றது. ஆயிழையாளோடும் ஆதி பரவீனம் ஆயருரண்டவை ஆறும் இகண்டுள ஆயவனந்துரை அருமுகம் அவைதனில் ஏயவா குழலி இனிதிருந்தாளே. ஆயிலை யாழோடும் ஆதி பரமிடம் ஆயதோர் அண்டவை யாரும் இரண்டுல ஆய மனந்தொரு அருமுகம் அவைதனில் ஏயவார் குழலி இனிது நின்றாளே. இதன் விளக்கமாக, சக்திமயமாக மாறிய சாதகரின் உடலுக்குள் வந்து வீற்றிருக்கும் அழகிய ஆபரணங்களை அணிந்த இறைவியோடு ஆதி பரம்பொருளாகிய இறைவனும் சேர்ந்து வீற்றிருக்கின்றார். அப்போது சாதகர் தமது எண்ணத்தால் அவர்களை நோக்கி நெருங்கி செல்லும் போது அவர்கள் இருவரும் சேர்ந்த அம்சமானது சாதகரின் உடலுக்குள் இருக்கின்ற 6 ஆதார சக்கரங்களும் அவரது தலை உச்சியில் இருக்கின்ற சகஸ்ர தலமும் தலை உச்சியை தாண்டி இருக்கின்ற துவாதசாந்த வெளியும் ஆகிய 8 இடங்களிலும் வந்து வீற்றிருக்கும். அதன் விளைவால் புனிதமாக மாறிய சாதகரின் மனமும் அவருக்குள் இருக்கின்ற 6 ஆதார சக்கரங்களும் இறைவியின் திருமுகமாக மாறி அதில் நறுமணம் வீசுகின்ற நீண்ட கூந்தலையுடைய இறைவி இனிமையாக வீற்றிருக்கின்றார். இதன் உட்கருத்தாக, சாதகருக்குள் வீற்றிருக்கின்ற இறைவனும் இறைவியும் சாதகரின் எண்ணத்தால் நெருங்கும் பொழுது சாதகர் தன் எண்ணத்தால் நெருங்கும் பொழுது அவருக்குள் இருக்கின்ற 8 இடங்களிலும் வீற்றிருந்து அதன் விளைவால் அவரது மனதை இறைவியின் தூய்மையான மனமாகவே மாற்றுகின்ற விதத்தை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். இது சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். இதை தவிர நம்ம இன்னொரு பிரதில எப்பவும் பார்க்கிற அருணை வடிவேல் முதலியார் இதுல இருக்கிற விளக்கமும் பார்ப்போம். சக்தி சிவன் இருவருக்கும் உரிய இடம் உலக முதல்களுக்கு மேலாய் 8ஆய் அமைந்த இதழ்களையுடைய தாமரை மலராம். அதுவன்றியும் தியான வகையால் வேறுபடுகின்ற 6 இடங்களும் உள்ள எல்லாவற்றிலும் சக்தி இனிது வீற்றிருக்கின்றார். இதன் குறிப்புரையாக, அண்டகம்னா உலகம், ஐநா முதல் என்றது தத்துவங்களே. தத்துவங்கள் என பொதுபட கூறினும் சகலர்க்கே உரிய ஆன்ம தத்துவங்களே குறிக்கப்பட்டன. அவற்றின் மேல் உள்ள 8 கமலம் இருதய கமலமாம். இதனிடத்திலும் 6 ஆதாரங்களிலும் சக்தியும் சிவமும் கலந்து நிற்பினும் தன்னை இவ்விடங்களில் நினைப்பவருக்கு சக்தி இனிது விளங்குவார் என்றவாறு பின்னிரண்டு அடிகளில் பாடம் பெரிதும் திரிவுபட்டுள்ளது. இதனால் சக்தி தியான இடங்களில் விளங்குதல் கூறப்பட்டது அப்படின்னு இதுல கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து கௌரியம்மா வாருங்களம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. பாடல் 1220. ஆயிழையாளோடும் ஆதி பரமிடம் ஆயதோர் அண்டவை ஆறும் இரண்டுல வாய மணந்தோர் அருமுகம் அவைதனில்
ஏயவார் குழலி இனிது நின்றாளே. Translation: Although the mind can traverse the 6 adharas, 2 centers, namely top and Dvadasanta, are generally inaccessible to it. ஓகே. சிவனும் சக்தியும் சேர்ந்தே இருக்கிறார்கள் எல்லா சக்கரங்களிலும், இல்லையா? இங்கே வந்து ஆயதோ ரெண்டவை 6 மிரண்டுள்ள 6 சக்கரங்கள் வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடியில தான் 6 சக்கரங்கள் இருக்குது. மொத்த சக்கரங்கள் வந்து 12 சக்கரம். 12 சக்கரம் 6 வந்து ரெண்டு 6ஆ இருக்குது. 12 சக்கரங்களா இருக்கு. அதுல மெயினா ரெண்டு சக்கரம் வந்து நம்ம உச்சிக்கு மேல இருக்கு, துவாதசாந்த வெளி. இப்போ துவாதசாந்த வெளின்றது 12 அங்குலம் நம்ம ஆக்னியா சக்கரத்துல இருந்து 12 அங்குலம் தள்ளி இருக்குது. நீங்க இந்த 7வது சக்கரத்தை தாண்டும் போதே மனம் வந்து அடங்கிடும். மனம் வந்து டிராவல் பண்ணாது அதுக்கு மேல வந்து. இப்ப நம்ம 6 ஆதாரங்கள்ல இருக்கிற வரைக்கும் தான் மனம் சொல்றபடி குண்டலினி சக்தியும் சேர்ந்து இயங்கும். அந்த 7வது சக்கரத்தை தாண்டி அந்த அடுத்த வெளிக்கு போகும்போதே அந்த மனம் வந்து ஆஃப் ஆயிடும், மனம் இல்லாமல் போயிடும். அதனாலதான் அந்த 6 ஆதாரங்கள்ல மட்டும் மனமும் குண்டலினி சக்தியும் சேர்ந்தே வேலை செய்யும். அதுதான் அடுத்தது வரியில சொல்றாங்க. மனம் எப்படி வந்து குண்டலினி சக்தியோட சேர்ந்து வேலை செய்யுது, சக்தி தான் அது. சக்தி எப்படி வந்து மனத்தோட சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்னா, குண்டலினி சக்திங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற சக்தி, எல்லாருக்குமே இருக்கும். அது எப்போ வேணாலும் மேலே ஏறும். ஒரு யோகாசனா மூலமோ பிராணாயாமம் மூலமோ இல்லை கர்ம வழி மூலமாவோ அது நமக்கு எப்பயுமே ஆக்டிவேட்ல தான் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த எனர்ஜி போயிட்டு வந்து அந்த குண்டலினி சக்தி நம்ம உடம்புக்குள்ள எல்லா சக்கரங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத விட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் அந்த குண்டலினி சக்திக்கு தெரியாது இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லை பொருள் கொடுக்கணுமா, அந்த மாதிரிலாம் குண்டலினி சக்திக்கு தெரியாது. குண்டலினி சக்திங்கிறது ஒரு ரா எனர்ஜி, அது ஒரு வெறும் சக்தி தான். நம்ம வந்து எண்ணம் எந்த இடத்துல அந்த 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 ஆதாரத்துல அந்த குண்டலினி சக்தி ஏறும்போது நம்ம எண்ணம் என்னவா இருக்குதோ அதுக்கு சக்தி கொடுக்கும். இப்ப வந்து பொதுவா உலக வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு என்ன வேணும், பணம், பொருள், குழந்தை வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான், இல்லையா? இப்ப நான் பணம் வேணும் அப்படின்னு நான் எனக்கு வேணும்ன்ற இருக்கு அப்படின்னா என்னோட மணிப்புரக சக்கரம் அது வந்து ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கு வந்து நான் குண்டலினி சக்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நான் என்னோட எண்ணங்கள் வந்து பணத்தை நோக்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு சக்தி கொடுக்கும். அப்ப சக்தி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா நமக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம நிறைய செய்யணும், நிறைய பண்ணணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கான வழிகள் ஃபுல்லா நம்ம எண்ணங்களுக்கு சக்தி ஏற்பட்டு நம்ம அதுக்கான வழிகளை பண்ணும்போது நம்ம வந்து அதை அடைவோம். இப்ப அது மாதிரி குழந்தை பிறக்கணுன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அந்த எண்ணங்களுக்கு சக்தி ஏற்பட்டு அந்த விஷயங்கள் உடம்புல எதை சரியாகணுமோ அதுக்கான விஷயங்கள் நடைபெறும். அந்த குண்டலினி சக்தி அவங்களுக்கு அந்த இடத்துல வந்துச்சுன்னா அந்த விஷயங்கள்லாம் சரியாகும். அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீக்கிற மாதிரி சரியாகும். நம்ம எண்ணங்களை பொறுத்து அந்த எண்ணங்களுக்கு சக்தி கூட்டுறது மூலமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த சக்தி எங்கெங்க தேவையோ அது மாரி பாயும். இதெல்லாம் உலக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஓகே. இப்ப நீங்க ஆன்மீகத்துல போயிட்டீங்கன்னா நீங்க எண்ணமற்ற நிலையில இருக்கிறதா நல்லது. அதுவே அது என்னென்ன தேவையோ, உடம்புக்கு என்னென்ன தேவையோ அங்கங்க எனர்ஜி கரெக்டா போய் அதை உங்க உடம்ப சரி பண்றதாகட்டும், மனசை சரி பண்றதாகட்டும், இதெல்லாம் செய்யும். அதனால எண்ணமற்ற நிலை தான் பெஸ்ட். போன பாட்டுல கூட நம்ம பார்த்தோம் அந்த அக்ஷரங்கள்லாம். இதெல்லாம் வந்து இந்த 6 ஆதாரங்கள்ல இருக்க வரைக்கும் தான். 7 ஆதாரங்களுக்கு அப்புறம் போயிட்டீங்கன்னா மௌனம் தான். அங்க வந்து அக்ஷரங்களும் வராது, எல்லாமே வராது, மௌன மொழி தான் அங்க. அதே மாதிரி எண்ணங்களோட செயல்படுறதும் இந்த 6 ஆதாரங்கள்ல இருக்கிற வரைக்கும் தான் எண்ணங்களோட குண்டலினி சக்தி செயல்படும். இந்த ஆதாரத்தை தாண்டி நீங்க 7வது சக்கரம், 8வது சக்கரம், அந்த மாதிரி துவாதசாந்த வலிங்கிறது 11வது சக்கரம்ன்ற மாதிரி கனெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஆனா 7வது சக்கரத்தை தாண்டினாலே நீங்க வந்து மனமற்ற நிலைக்கு போயிடலாம். மனம் வந்து அங்க வேலை செய்யாது. மனம் வந்து அமைதியாயிடும், எல்லாமே அமைதியாயிடும், சூன்யத்துக்கு போயிடுவோம். அதுதான் சொல்றதா நான் இங்க பாக்குறேன். இதேதான் வந்து புத்தரும் வந்து அவரோட கோட்ல சொல்லியிருப்பாரு இல்லையா, அவர் வந்து மைண்ட் இஸ் எவ்ரி திங் வாட் யூ திங்க் யூ பிகம்.
எல்லாமே நீங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்களோ அப்ப அந்த குண்டலினி உங்க கர்மா படி அந்த இடத்துல குண்டலினி சக்தியும் சேர்ந்து வேலை செஞ்சுச்சுன்னா அதுவாவே நம்ம ஆயிடுவோம். அந்த இது வந்து இந்த 6 ஆதாரங்கள் வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் மைண்ட் வந்து ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் மைண்ட் வந்து டிராவல் பண்ணாது. இதுதான் நாங்க பாக்குறேங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா, நன்றி கௌரிம்மா, நல்ல விளக்கம். அழகேசன் ஐயா ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னார், அந்த 8 இதழ் தாமரை பத்தி கொஞ்சம் சரியா கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு ஒரு இது சொன்னாரு. கிருத்திகாமா வாருங்களம்மா, அதுக்கான விளக்கம் தரலாம். வாருங்களம்மா. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். மன்னிக்கணும், நான் ஐயா பேசினது கேட்க முடியல, கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். 8 இதழ் தாமரை எங்க வருது? இல்ல, இதுல ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்கம்மா. நான் இப்ப அந்த இதுல தேவாரம்.org படிக்கும் போது கூட சக்தி சிவன் இருவருக்கும் உரிய இடம் உலக முதல்களுக்கு மேல 8 அமைந்த இதழ்களை உடைய தாமரை மலராகும். அதுவன்றியும் தியான வகைகளால் வேறுபடுகின்ற 6 இடங்களும் உள்ள அவற்றிற்கு சக்தி நிதி வீட்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி அதற்கான இதுல கொடுத்திருக்கிறாங்க. அவரு ஐயா வந்து அழகேசன் ஐயா நீங்க வந்தது ஐயா 2வது வரையில வருது பாருங்கம்மா. ஆயதோ அண்டவை அரண்டவை 6ம் 2 உல, அதுக்கு என்ன மீனிங் புரியலுங்கம்மா? ஓகே ஓகே ஓகே, சரி புரிஞ்சது. நான் ஐ வில் கம் பேக். இப்ப இன்னைக்கு மந்திரம் வந்து அழகான விளக்கங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்க. அந்த அதுல இருந்து கேள்வி கூட வருது. இதுல வந்து நம்ம 2-3 விஷயம் பார்த்துக்கலாம். ஆயிழையாளோடும் பாதி பரமிடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இடம்னா நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஆதாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆதாரம் இப்போ ஆயதோ ரெண்டவை 6ம் 2 உல அப்படின்ற. அப்ப 6 இருக்கு. எங்க இருக்கு? அந்த இடத்தோடு இருக்கக்கூடிய அந்த 2 6. அப்ப எது இடம்? நம்ம ஆதாரம். இந்த ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த 6. இப்ப இந்த 6 சக்கரங்கள் என்னன்னு தெரியும். மொத்தம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மைனர் சக்கரங்களை நம்ம கனெக்ட் பண்றது கிடையாது. இந்த இடத்துல மேஜர் சக்கரங்கள் தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மணிப்பூரகம் எடுத்துனாலே இந்த பக்கம் சோலார் பிளக்ஸஸ் 2 இருக்கு. அதனால அதை கனெக்ட் பண்ண மாட்டோம். சின்ன சின்ன சக்கரங்கள் 6 அப்படின்னு சொல்லுவோம். எது வரைக்கும்? ஆக்ஞேய வரைக்கும் 6. 7வது வந்து சகஸ்ர தலம். 8வது துவாதசாந்த வெளி என்று சொல்லக்கூடிய ஐக்கிய ஸ்தலம். அதாவது இறையோடு கலந்திருக்கக்கூடிய யாரெல்லாம் நாம சிவம் சக்தி இந்த 3ம் கலந்திருக்கக்கூடிய இடம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, அந்த துவாதசாந்த வெளி அதுல வந்து நம்ம பிசிக்கலாவது போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கைகளை வந்து மேலே உயர்த்தி அந்த 12 அடி அங்குலத்துல 12 அங்குலத்துல நம்ம வந்து அடி இல்ல 12 அங்குலத்துல நம்ம வந்து கை கூப்பி வணங்குவது. இததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க 8வது. இதுல வந்து அஷ்டதலம் அப்படின்னு ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து 8வது ஸ்தானம். 8 தாமரைகள்ங்கிறதுனால அத வந்து 8வது ஸ்தானம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சகஸ்ர தலத்துக்கு மேல போயிடுறோம். அது வந்து 7வது. அந்த 7வது தாண்டி 8வது ஸ்தானம். அதனாலதான் நம்ம வந்து அததான் வந்து இந்த இடத்துல 6ம் 2 உல அப்படின்றாங்க. 6 எங்க இருக்கு? இந்த உடலில் இருக்கு. அந்த 6ம் செயல்படுத்தக்கூடிய விதம் நம்ம கையில இருக்கு. நம்ம தான் அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, ஆய மனந்தொரு 6 முகம் அவைதனில் அப்படின்றார். அப்போ இந்த மனத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை, ஒரு ஸ்திதி, ஒரு முயற்சி இங்க தேவை. அங்க யார் இருக்கா அப்படின்னாக்க ஏயவார் குழலி இனிது நின்றாளே அப்படின்றான். அப்போ அந்த இடத்துலயும் அவதான் இருக்கா. ஆனா எப்படி இருக்கா அப்படின்னாக்க ஏயவார் குழலியாக எதோடு ஒத்து இருக்கிறாள். குழல்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாயையோடு கலந்து நிற்கக்கூடிய ஒரு செயலை சொல்லக்கூடியது. அப்போ இந்த உலகியலோடு
அப்ப எது மாயை? இந்த உலகையிலோடு இருப்பதுதான் மாயை இல்லைங்களா? அப்ப அதை செயல்படுத்துவதும் அவதான். நம்ம அததான் வரிசையா பார்த்துட்டு வரோம். அப்ப அந்த மாதிரி ஏயவார் குழலியாக அவள் இனிது நிற்கிறாள். எங்கு நிற்கிறாள்? இந்த ஆயதோர் அண்டவை. அண்டவைனா இந்த உள்ளும் புறமுமாக இருக்கக்கூடிய அண்டம். எப்படி நம்ம உள்ளுக்குள்ள எங்க இருக்குன்னு பார்த்திருக்கோம். இன்னொன்னு அண்டம்னு இன்னொன்னும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த இந்த நம்ம உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தொம்பைக்கூடு மாதிரி இருக்கக்கூடிய அண்டம் அப்படின்னு ஒரு 4 பாடல் முன்னாடி ஒரு அண்டம்ங்கிறதுக்கு ஒரு 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 விளக்கம் பார்த்தோம் நம்ம. அப்ப அந்த மாதிரி எங்க இருக்கு? அந்த அந்த இந்த 6 இடங்களிலும் ஆய மனந்தொறும் 6 முகமவைதனில் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மனதுல நம்ம மனதை கொண்டு செயல்படுத்தக்கூடிய இடம். அப்ப நம்ம மனசு என்ன பண்ணும்? எல்லா இடமும் போகும். அங்க இங்க பறந்து 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 ஒரு நிமிஷம் கூட சலிக்காம வேலை செய்யும். ஆனா அந்த ஏயவார் குழலியாக இனிது இருக்கின்ற அந்த தேவியை பற்றி கொண்ட என்ன நம்ம யாரு நிறைய பேசுறவங்கள ஸ்கூல் கிளாஸ் லீடரா மாத்துவாங்க. எதுக்கு? அவனே பேசாம கவர்ன் பண்ணுவான் அப்படின்னு. அந்த மாதிரிதான் மாயத்திற்கு தலைவியான காமாட்சியான அந்த காமாட்சியை நாம் பற்றி கொண்டோம் என்றால் என்ன நடக்கும்? அவளே இந்த ஆய மனந்தோறும் நம்மளோட மனதில் உட்கார்ந்து அமர்ந்து கொள்வாள். 6 இடத்துலயும் அவளே உட்காந்துப்பான். பிரச்சனையே இல்ல. நீயே வச்சுக்கோ, நீயே என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, நான் உன் கால் மாத்திரம் இறுக பிடிச்சுக்கிறேன்னா அவன் என்ன பண்ணுவா? இவனு மேல ஏற ஆரம்பிச்சிடுவான். அது அப்போ என்ன ஆகும்? இந்த 6ஓடு சேர்ந்து என்ன ஆகும்? ஆயதோர் அண்டவை 6ம் 2 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6ம் 2. அப்ப அந்த 6 அவ வந்து ஏயவார் குழலியாக இனிதிருக்கின்ற இந்த 6ம் 2மாக. எது 2? சகஸ்திர தலமும் துவாதசாந்த வெளியுமாக 2ம் உள்ளது. அங்க எப்படி இருக்காளாம்? ஆயிழையாளோடு பாதி பரமிடம். அப்ப அந்த அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆயிழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இங்க என்ன சொன்னாங்க? ஏயவார் குழலின்னு சொன்னாங்க. அங்க என்ன சொல்றாங்க? ஆயிழையோடும் பாதி பரமிடம், ஆதி பரமிடம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பரத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி ஐக்கிய நிலைக்கு நம்மை அவள் இட்டு சென்று விடுவாள். எப்படி ஒரு லிப்ட்ல இருந்து தூக்கிட்டு போற மாதிரி அவள் தூக்கிட்டு போவா. அப்படி தூக்கிட்டு போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நாம் அந்த இறையோடு ஒத்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் அடைய முடியும். எப்போது? இந்த 6 நிலைகளிலும் நம்ம வந்து அவளுக்கு நம்ம வந்து அடிபணிந்து அவளுடைய பாதத்துல வந்து நம்ம வந்து சரணடையும் பொழுது அவள் இந்த மாதிரியான ஒரு நிலையை நமக்கு அளித்து தருவாள் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல அஷ்டதலம் அப்படின்னு எதுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த அஷ்டதலத்தை வந்து யாருக்கு வந்து என்னோட புரிதல் இது, யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்கன்னா சூலினிக்கு தான் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அதனால அந்த சூலினியை வழிபடக்கூடியவள். சூலினி யாரு? நம்ம ஒரு 4 பாடல் முன்னாடி பார்த்திருக்கோம். சூலினியோட தன்மை என்ன அப்படின்னு ஒரு 6-7 பாடல் முன்னாடி பார்த்திருப்போம். சூலத்தை உடையவள் அப்படின்னு அந்த பாடல் எக்ஸாக்ட்லி என்னால போக முடியல. அந்த அவளுடைய தன்மை, அவள் வந்து 3 முகங்கள்ல வந்து 3 முகங்களை உடையவள், முக்கண்ணி, நம்மளுடைய மூச்சு எது, நம்மளுடைய சுழுமுனை எது, அங்க அவ எப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால ஒருவேளை அந்த அஷ்டதலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அந்த அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் விளங்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அஷ்டதலம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய புரிதல் என்ன அப்படின்னாக்க, துவாதசாந்த வெளியை சொல்லக்கூடியதுதான் அந்த 8வது வெளி என்று சொல்லக்கூடியது. அந்த இடத்த இந்த மந்திரம் சொல்றது அப்படிங்கறதா என்னோட புரிதல். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிமா. நன்றி கிருத்திகா. ஆய மனம் தோறு அறுமுகம் அவைக்கிறேன். அதை இப்ப ஐயா கிட்ட படிச்சு காலையில படிச்சு போது கொஞ்சம் அது கொஞ்சம் புரியாம இருந்தது. உங்களோட விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நன்றி கிருத்திகாமா. இந்தியாமா வாருங்கம்மா.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1220வது திருமந்திரம். ஆயிழையாளோடு ஆதி பரமிடம் ஆயதொரு அண்டவை ஆறும் இரண்டுல ஆய மனந்தொரு அருமுகம் அவைதனில் ஏயவார் குழலி இனிது நின்றாளே. ஆயிழை இதனுடைய பொருள் அணிமணி புனைந்தவள். அதைத்தான் ஆயிழை ஆகிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சக்தியுடன் சிவமாகிய ஆதி பரம்பொருள். ஆதி என்றால் தொடக்கம், பரம்பொருளாகிய சிவபெருமான் இடம் கொண்டிருப்பது சக்கரம். இந்த சக்கரம் இத ஆயதோர் அண்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருமந்திரத்துல. 8 இதழ்கள் உடையது. ஆய மனந்தோறு அருமுகம் அதனில். மனமானது எந்தெந்த நிலைகளில், அதாவது ஆறான ஆதாரங்களில் எது எதில் பொருந்தி நின்று தியானிக்கிறதோ அந்த அந்த நிலைகளில், அதாவது ஆதாரங்களில் தங்கி சக்தி அருள் புரிவாள். இதுதான் திருமந்திரத்தோட பொருள். அட்டவை என்றால் சக்கரம். ஆறும் இரண்டும் 8ன்னு அர்த்தம். 6 முகம்னா 6 ஆதார நிலைகள் உடம்பில் உள்ளவை. மூலாதாரம் தொடங்கி உச்சி வரைன்னு அர்த்தம். ஏய இதனுடைய பொருள் பொருந்தி. குழல் நாம் அனைவரும் அறிந்ததே கூந்தல். கழக வெளியீட்டில் உரையாசிரியர் உன்னதமான பொருளை படைத்துள்ளார். திருவருள் அம்மையுடன் ஆதியாகிய சிவன் இடமாய் இருப்பது சக்கரமாகும். சக்கரம்னா எந்திரம், அண்டவை அப்படின்னு அர்த்தம். அச்சக்கரம் 8 இதழ்களை உடையதாய் இருக்கும். அவ்வெட்டு இதழ்களுள் மனத்திற்கு வாய்த்த 6 இதழ்களில் மனங்கமழ்கின்ற கூந்தலை உடைய அம்மை இனிது வீற்றிருக்கின்றனள். முகம் அப்படின்னா இந்த இடத்துல இதழை குறிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி வித்யா. கிருத்திகாமா, ஒரு கேள்வி எப்பவும் போல மீண்டும் மீண்டும் அதாவது நம்மளோட எண்ணங்கள் ஒவ்வொரு ஆதாரங்களையும் போய் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுது. இப்போ கௌரியம்மா பேசும்போது சொன்னாங்க, எண்ணங்களாக நிற்பவங்களும் எண்ணங்களாக இருப்பவங்களுமே அந்த ஆதி பரம்பொருளும் ஆதி பராசக்தி தான். எண்ணங்களை தோற்றுவிப்பவங்களும் அந்த அப்படிங்கிறதும் வருது. இப்ப நாம மறுபடியும் அந்த எண்ணம், அதுக்கான எண்ணம் வரணும் அப்படின்னா அதுக்கும் அவங்க அருள் தானே வேணும். அது நம்ம கர்ம வினைகள் படிதானே வரணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த நமக்கு நான் இன்னும் மேல போகணும், இல்ல நம்ம இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. அவங்க உணர்ந்து கொள்ள இறையை உணர்ந்து கொள்றதுக்கான ஒரு எண்ணமும் கூட வரத்துக்கும் அவங்களோட இதுதானே வேணும். அது எதுவுமே இல்லாம போகும்போதும் அதுவும் ஒரு இறை சக்தியோட இதுதானே. அந்த எண்ணங்களை எப்படி ஒவ்வொன்றா நம்ம அதை கொண்டு போறதுக்கு உண்டான இது எப்படிங்கிறது, எப்படி கேட்கறது இருக்கு புரியல. நான் கேட்க எனக்கு உங்க கேள்வி புரியுது. அதாவது எல்லாமே அவதாங்கும் போது அவளை குறித்த எண்ணங்களை தர்றதும் அந்த அந்த நிலைக்கு, அதாவது பக்திய ரொம்ப பிராங்கா சொல்ல போனா பக்திய எனக்குள்ள ஊட்டுறதும் அவளா தானே இருக்கணும். அதை எப்படி அடையிறது அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்டா நான் சொல்றது? ஓகே. இல்ல, அது உண்மையான கேள்வி. ஆனா இது ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. இது எல்லா உயிரா வந்தாலே எல்லாருக்குள்ளயும் அந்த எண்ணம் இருக்கும். அததான் கௌரியம்மா சொன்னாங்க, மலரும் அப்படின்னாங்க. குண்டலினி எல்லாருக்கும் மேலேயும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கும் அப்படின்னு. அத அவங்க எப்படிதான் மீன் பண்ணாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா எல்லாருக்குள்ளயும் அந்த எண்ணம் இருக்கும். அததான் நம்ம ஆழ் மனசு, உள் மனசு. நீங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, உங்க உள் மனசு சொல்லும், இது வேண்டாத வேலை, போவாத அப்படின்னு சொல்லும். இல்லைன்னா இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம வெளிமனது என்ன செய்யும், புத்தி அதை மாற்றும். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து போலாம், மணி 5:40 ஆச்சு, எந்திருக்கணுமே அப்படின்னா, ஐயோ 5:40 ஆச்சு எந்திருக்கணும் அப்படின்னு உள் மனசு ஒண்ணு சொல்லும்.
ஆனா இன்னொரு மனசு என்ன சொன்னோம், 5:40 தானே ஆறுது, இன்னும் இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கிட்டு எழுந்திருக்கலாமே அப்படின்னு தோணும்ல. அப்போ இந்த எந்திருக்கணும்னு சொல்ற மனசு தேவியனோட மனசு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அவ சொல்றா, அவ சொல்லாமல்லாம் இல்ல. ஆனா அதுக்கும் மேல நம்ம சோம்பேறித்தனம் இருக்கு பாருங்க, அது படுக்க வைக்கும். அதேதான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். ஆனா அந்த கோயிலுக்கு வா வான்னு சொல்றது அவ. அதை தாண்டி கோவிலுக்கா இப்ப வா, அந்த மாலுக்கு போலாமே, பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்கு ரொம்ப நாளா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைச்சிருக்கு, கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். இது சொல்லும் பாத்தீங்களா, இது நம்ம புத்தி. அப்போ உள்ள பேசுறத கேட்க ஆரம்பிக்கணும். நான் இத சொல்லுவேன், பெண்களுக்கு இது ரொம்ப சுலபம். சக்குன்னு கேட்கும். நம்ம உள்ளுணர்வு பேசிக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்த இளம் தலைமுறைகளுக்கு நான் அடிக்கடி அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் அந்த பெண்கள்கிட்ட சொல்லக்கூடியது, உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் கேளுங்கள், நீங்க ரொம்ப சேஃபா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதேதான் நான் திருப்பி சொல்றேன். இந்த பெண்களுக்கு அது இயல்பிலேயே பயிற்சி அளிக்கப்பட்டது. அம்மா அப்பா, எங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம இப்பவும் பெண் குழந்தைல நம்ம வளர்க்குறோம். அப்ப அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்க்கறதுனால எங்களுக்குள்ள அது கொஞ்சம் இயல்பா வரும். ஆண்களுக்கு அது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அந்த உள் உணர்வை கேட்கறது கொஞ்சம் கம்மியா கேட்பாங்க. கொஞ்சம் வெளிப்படையாவே அவங்க இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய குரல் தான் தேவியனோட குரல். எந்த ஒரு விஷயம் நான் இதையும் அடிக்கடி இங்க பகிர்ந்திருக்கேன். ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அந்த விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போது இது வேணாம் அப்படின்னு முதல்ல ஒண்ணு உள்ள வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க உள் முன்னதோட குரல். அதுதான். அதுக்கப்புறம் நம்ம 1000 ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவோம். இல்ல இதனால இது பண்ணணும், அதனால இது பண்ணணும், இதனால இது பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்றது பூரா புத்தி. அது அறிவால இயங்கக்கூடியது. ஆனா இந்த முதல்ல கேக்குது பாருங்க, அது பேரறிவால் வரக்கூடியது. அப்ப அதை கேட்டுட்டோம்னா நம்மளால ரொம்ப நிம்மதியா இருக்க முடியும். அதுதான் தேவியின் குரல். ஆனா நம்ம அதை இக்னோர் பண்றோம். அதை இக்னோர் பண்ணி அதை புறம் தள்ளி விட்டு நாம நம்ம வேலையில என்கிட்ட என்ன சொல்றோம், தேவி என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்றோம். இல்லவே இல்லை. அவ சொல்லுவா உள்ளுணர்வு. இப்ப உங்களுக்கு நீங்க இந்த பதிலுக்கு அப்புறம் நீங்க ஆமா இல்ல அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள். ஏன்னா அந்த உயிரினுடைய ஏக்கம் அது. ஒரு உயிர் பிறக்கும் போதும் அந்த ஏக்கத்தோடு மட்டும்தான் பிறக்குது. அப்ப அந்த உயிர் பேசும் நம்ம கிட்ட. நம்ம அதை கேட்கணும். அதை கேட்காம இருக்கிறதுதான் மாயை. அதுவும் அவதான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அந்த மாயையை புறத்தள்ளக்கூடிய அந்த குரல் கொஞ்சம் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிடும். எப்பன்னா ஒரு தடவை அந்த உள் மனசை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சொல்லுவாங்கல்ல 11 முறை அப்படின்னுவாங்க. அந்த 11 முறை நம்மளால அந்த உள் மனதை கேட்க ஆரம்பித்து விட்டால், எதுக்கு அந்த 11 கணக்கு அப்படின்னா 11 விஷயம் நீங்க அடுத்தடுத்து விட்டு விட்டு பண்ணிட வேண்டாம். உள் மனசு என்ன சொல்லுதோ அதை 11 முறை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது என்னவா வேணா இருக்கட்டும். தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா, நினைச்ச உடனே எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. இல்ல நினைச்ச உடனே இன்னைக்கு இந்த வீடு கிளீன் பண்ணுமா, நினைச்ச உடனே பண்ணிடுங்க. இந்த சாமான் வாங்க வேண்டாம்னு உள்ள சொல்லுதா, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சாமான் வாங்க வேணாம்னு வந்துருங்க. ஒரு 11 முறை செஞ்சு பாருங்களேன். உங்களால அந்த குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நம்மளால அந்த குரலை தட்டவே முடியாது. இது அனுபவ உண்மை. ரொம்ப எளிதான பயிற்சி இது. ஆனா அதை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 4-5 முறை சொல்ல ஆரம்பிச்சனாலே, கேட்க ஆரம்பிச்சனால அந்த குரல் கொஞ்சம் வேகமா சப்தமா பேச ஆரம்பிச்சிருவோம் நம்மளோட. ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்கள். நன்றி. நன்றி. நன்றி கிருத்தியா. ஒரு பெரிய இதை ரொம்ப இதா சொல்லியிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயம் உண்மைதான். ஆனா அந்த பயிற்சி முறை வரும் நீங்க சொல்ற மாதிரி. நன்றி கிருத்தி. ஐயா அடுத்த நேரம் பாருங்கள் ஐயா. சரி, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு. நன்றி. 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 வேறு யாரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருப்பவர்கள் வரலாம். அப்பாவோட முடியுமா? திவாகரனை, ஆனந்த் ஐயா, கலாபம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னுவர் என்றே என்றும் கூறிய
திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவிகொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1. நீ என்கிட்ட பெரிய மனுஷன் பண்றது நான் தர தேவையில்லை. அவன் பெரிய மனுஷன் தான் வார்த்தை எடுத்துட்டு போறாண்டி. போன் எடுத்தா கூட ஹலோ இவன் பெரிய இவர இருக்கிற மாதிரி அப்படி எவன் தான் கரெக்ட் பண்றது.